ஹல்லேலூயா. நன்றி ஐயா சுவாமி. கர்த்தரே தேவாதி தேவனே, ரொம்ப நல்லவர், வல்லவர், என்றென்று மாறாத தேவன் ஐயா சுவாமி. எங்களை நேசிக்கிற தகப்பன் நீ ஒருவர் ஐயா சுவாமி. கர்த்தரே உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை அழைத்தி நீங்க வந்ததுக்காக நன்றி ஐயா சுவாமி. ஆண்டவரே, அடியனை மாற்றி உன் வார்த்தை மூலியமாக நீ பேசுவீர் ஐயா கர்த்தரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஐயா ராஜா நீ பேச முடியுமாக செய்யும் ஐயா கர்த்தரே. ஆண்டவரே, உன் வார்த்தை புறப்பட்டு போவது எங்க சிந்தையில எது குறித்து நினைக்க கூடாது ஐயா. உங்க வார்த்தையை வந்து நாங்க மெடிடேட் பண்ணணும். வரக்கூடிய வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா சுவாமி. எங்க சிந்தையில என்ன தாட் இருந்தாலும் என்ன யோசிப்பு இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்தில் அகற்றி போட முடியுமா நான் கேட்டுக் கொடுக்கிறேன் ஐயா சுவாமி. இந்த இடத்துல எங்க சிந்தையில நீங்க ஒண்டி தான் அமர்ந்திருக்கணும். உங்களை ஒண்டி தான் யோசிக்கிறோம் ஐயா ராஜாமி. வழி நடத்தும் ஆசீர்வதிப்பீர் ஐயா ராஜாமி. அடுத்து என்னோட தேவை என்னோட பலம் எதுவுமே இல்லை ஐயா சுவாமி. நான் ஜீரோ ஐயா. உன் ஆவியில என்னை நிரப்பி மக்களோடு நீ பேசுவேன் ஐயா சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நடத்துதல். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஜோசுவா 2 எடுத்துக்கொள்வோம். சாரி, ஹீப்ரு எடுத்துக்கொள்வோம். அந்த ஸ்லைட் ஹீப்ரு, அந்த ஸ்லைட போடுங்க. ஹீப்ரு 11:31. ராகாப் சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். Amen. Hallelujah. It was by faith, hallelujah, that Rahab had the prostitute. அவ பேர் ரஹாப் போட்டு அதுல அண்டர்லைனா போட்டாங்க. அவ வந்து ஒரு வேசி. ஓகேயா? Was not destroyed with the people in the city who refused to obey God, for she had given a friendly welcome to the. இவங்க என்ன சொல்லுவீங்க தமிழ்ல ஸ்பைஸா? உடவையா? என்னது? வேய் பக்கம் வந்தாங்க. கரெக்டா? ஓகே. இதுதான் அந்த கதை. இது கூட தான் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஜோசுவா 2 நீங்க இப்ப திருப்பி கொள்ளலாம். ஓகே, இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த கதையை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த மைண்ட்ல ஒரு காரியம் பெற்றுக்கொள்ள வரும். அது வரைக்கும் எந்த ஸ்லைடும் போட்டுறாதீங்க. நான் கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, சோ இந்த கதையில என்ன பார்க்கிறோம்னா, ஜோசுவா 2 ஸ்பாய் அனுப்புறாரு. தமிழ்ல என்ன சொன்னீங்க? வேவ் பார்க்க அனுப்புறாரு. ஏக்க ஜெரிகோ பட்டணத்துக்கு அனுப்புறாரு. அப்ப அந்த 2 பேரும் அந்த கடலெல்லாம் தாண்டி போனுங்க. ஜார்டன் ரிவரை சும்மா தாண்ட முடியாது. நான் சொன்னல, சோ தே ஆர் வெல் ட்ரெயின். விளங்குச்சாங்க, நல்லா ட்ரெயின் பண்ண ஒரு சோல்ஜர். சோ இது ஒண்ணும் அவங்க ஜெரிகோக்கு போல. 2 ஸ்பாய் போறாங்க, வேகமா போறாங்க, கடலை தாண்டி போறாங்க. போயிட்டு அந்த ஜெரிகோ பட்டணத்துல கூற போறாங்க. ஏன்னா அந்த ஜெரிகோ பட்டணம் சுத்தி மதில் தமிழ்ல போறா, இங்கிலீஷ்ல வால், பெரிய வால் போட்டிருக்காங்க. புரியுதாங்க? அப்ப அந்த மதில வந்து நீங்க ஏதோ தாண்ட முடியாது. தாண்டிங்க போட்டுருவாங்க. வெளியே கேம்ப் பண்ணிருப்பாங்க, உள்ள கேம்ப் பண்ணிருப்பாங்க, உள்ள எல்லாமே கார்ட்ஸுங்க. அந்த மதில சும்மா தாண்ட முடியாது. அதுக்கு ஒரே கதவு தான் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரு கண்டிப்பா முகமுடியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் அந்த இந்த அராப்லாம் போட்டிருப்பாங்களா, கண்ணு ஒண்டி தெரியற மாதிரி போயிருப்பாங்க. அவங்களும் நல்லா உடுத்தி இருப்பாங்க. ஏன்னா சாதாரணமா போக முடியாதுங்க, உள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்மளே பாக்குறோமா? இந்தியால இருந்து வந்தவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியும், நேபாள வந்தவங்கள கண்டுபிடிக்க முடியும். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சோம், நீங்க உள்ள ஆள் இல்லையே, அப்படிதானே? சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தேசத்துல ஜெரிகோ 2 பேர் ஸ்பாய் உள்ள போறாங்க. விஷயம் ராஜா வரைக்கும் வந்துருச்சு. எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 ஸ்பாய் உள்ள வந்திருக்கானுங்க, நம்மளோட தேசத்தை உளவு பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ஜுசியம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ரஹாப் கொண்டு அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்ணுல மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறா, கூட்டிட்டு ஓடி போய் ஒளி வைக்கிறான் வீட்டுல. நீங்க இங்கே இருங்க, நீங்க ஏன், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க கடவுள் வல்லமையான உள்ளவர் சொன்னா. அவர் சொன்னது பார்க்கணுமா? ஓகே, ஜோசுவா அப்படியே வச்சுங்க. ஜோசுவா வாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்தது என்றும், உங்களை குறித்து தேசத்துக்கு குடிகள் எல்லோரும் சேர்ந்து போவார்கள் என்று அறிவேன். ஆமென். அவ
அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க, உங்க கடவுள் பயங்கரமானவங்க, தேசத்தை ஆளுகை செஞ்சிருக்கீங்க. அப்புறம் அப்படியே படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்க ரேசி, உங்க ஆண்டவர் கடலை ரெண்டாக போனது, நடக்கிற இடத்த ஸ்பெசிபிக் எல்லாமே தெரியுது. நடந்த இடத்த அப்படியே டிராய் ஆகிட்டாரு, டிராயமாக மாத்திட்டாரு. சோ எல்லாமே டீடைல்ஸா தெரியுது. அப்புறம் அமாலிகாட்ஸ் ராஜாவையும் தோக்கடிச்சிட்டீங்க. நீங்க இங்க வர்றது தெரிஞ்சுச்சுன்னா போச்சு. இங்க உள்ள ஆளுங்கெல்லாம் அப்படியே பயந்து போய் இருக்காங்க. அப்ப அந்த 2 ஸ்பைஸும் ஒளிய வச்சுட்டு அப்ப ராஜா அடுத்துல இருந்து ஆளுங்க வராங்க. ராஜா கிட்ட ஆள் சொல்லியிருக்காங்க, இந்த கேட் வழியா வந்துட்டானுங்க, உள்ள வந்துட்டானுங்க. அப்ப ராஜா போயிட்டு அந்த ஆளுங்க சோல்ஜருக்கு போயிட்டு ரேப் கிட்ட கேக்குறாங்க, பாத்தியா 2 பேர் வந்தானுங்களா? அவர் சொன்னா, வந்தானுங்க, பார்த்தானுங்க, பேசினானுங்க, ஆனா இப்படியே போயிட்டானுங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டானுங்க, ஓகே இப்போ ஒரு மால்ல திருடா வந்துட்டானா இல்ல யாராச்சும் கூட்டுட்டாங்க, என்ன செய்வாங்கன்னா எல்லா கதையும் சாத்துவாங்க, பிகாஸ் வெளியாயிடக்கூடாது. அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அதோட மெயின் அந்த 2-3 பேர் அவங்க வெளியாயிட்டாங்க, சோல்ஜருங்க போயிட்டு வெளியே போய் பாக்குறதுக்கு அந்த பெரிய கதவை அடைச்சிட்டாங்க. அடைச்சரோட வெளியாக முடியாது. அப்ப ரேஹாபு வந்து என்ன செய்யறான், சக்குன்னு மேப் அடிக்க போறான். அவங்க மாடி 2 மாடி வீடு, ரூஃப் டாப்புக்கு போறான். ரூஃப் டாப்ல தான் ஒளிய வச்சிருக்காங்க. ராத்திரி ஆகும்போது கதவு திறக்கல போய் சொல்றான். அப்படிதான் வந்து இந்த வசனத்தெல்லாம் அவ கோட் பண்றான். நாங்க கேள்விப்பட்டோம், உங்களோட கடவுள் வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள், வல்லமையான கடவுள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களோட மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஏன்னா உங்க கடவுள் செஞ்ச அற்புதத்தை கேட்டு உங்களுக்கு தேசத்தை சுகந்தரிக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது ப்ராமிஸ் லேண்ட், இந்த தேசத்தை உங்க கையில கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் சொல்றான். பாத்துக்குங்க, இவங்க காட்டுலாம் இருக்காங்க, கதவு சாத்திட்டாங்க. அப்ப அவன் என்ன செய்யறா, அவ வீடு வந்து அந்த வாலோட அட்டாச் பண்ணிருக்கோம். அந்த படத்தை ஒண்ணி போடு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இத பாருங்க, அவ வீடு எப்படின்னா அந்த வாலோட அட்டாச் பண்ண ஒரு வீடு விளைவிச்சாங்க. அப்ப அந்த வால்ல அட்டாச் பண்ண வீடு தான் இவரோட வீடு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே அவங்க என்ன செய்வா, ஒரு ரெட் கலர் ரோப் கொடுத்து இது மூலியமா நீங்க கீழே இறங்கி போயிருங்க, அந்த மலையில போய் ஒரு 3 நாள் ஒளிஞ்சிக்கிங்க. ஏன்னா போன காட்டு வரணும், வந்தாதான் அவங்க கடலை தாண்ட முடியும், அந்த ரிவரை தாண்ட முடியும், இல்லைன்னா தாண்ட முடியாது. ஏன்னா பார்த்துட்டாங்கன்னா அங்கே அம்பு விட்டுருவானுங்க, செத்துருவாங்க. அப்ப அவன் சொல்லுவா 2 பேர் தான் பாருங்க. அப்ப சொல்லுவா இங்கேருந்து இறங்கி போயிருங்க. அப்ப 3 நாள் அவங்க போய் மலையில ஒளிஞ்சுக்கணும். அதுக்குள்ள காரியமும் அவ கொடுத்திருப்பா, சாப்பாடு இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுருப்பா. 3 நாள் இருந்து அவங்க சோல்ஜர் வந்தரோட அவங்க எஸ்கேப் பண்ணி ஜார்டன் இதுக்கு போயிருவாங்க. ஜார்டன் ரிவரை தாண்டி இஸ்ரவேல் கூட போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த கையோட அதுக்கு முன்ன போறதுக்கு முன்ன அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, ஐயோ நீங்க வரீங்க, அழிக்க போறீங்க, என் குடும்பத்தை ஒண்டி விட்டுருங்களேன். எப்படி நீங்க வரீங்க, கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தேசத்தை கொடுத்துருவாரு. அவ கிளைம் பண்றா, இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு, என் குடும்பத்துக்கு கை வைக்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க, சரி உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஆனா உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா, அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ரத்த பலி எங்க மேல இல்ல. புரிச்சாங்க? அப்ப நீ வீட்டுக்குள்ளே இரு. அப்ப நீ என்ன செய்யணும், அங்க வந்து 2-3 வால்ல இந்த மாதிரி வீடுங்க கண்டிப்பா இருக்கும். அவங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாதுல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ரோப்பை தொகை போட்டு, இந்த ரோப்பை என்ன செய்ய, நீ தொகை போட்டு, இது ஒரு அடையாளம் எங்களுக்கு, இது உன் வீடு. ஏன்னா வாக்கு வர்றாங்க, போய் எல்லாத்தையும் சாத்த போறாங்க. அங்க ஒரே ஒரு குடும்பம் ஒண்டி காப்பாற்றப்பட போகுது. சொல்லிட்டு ஆயுதத்தோட அவங்க போயிட்டாங்க, தாண்டி போயிட்டாங்க. போயிட்டு ஜெரிகோ பட்டணத்துக்கு வராங்க, எல்லாம் கடந்து வராங்க. அற்புதம் நடக்குது, தண்ணி 2ஆக பிளக்குது, நடந்து வராங்க, தாண்டி வராங்க. தாண்டி வந்துட்டு எல்லாம் கேம்ப் பண்றாங்க. 6 நாள் சுத்தி வராங்க. அப்ப பாத்துருப்பாள, என்னடா செய்றீங்க, உள்ள வருவீங்கன்னு பார்த்தாக்கா நீங்க எல்லாம் வெளியே இருந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 7ஆவது நாள் திரும்ப சுத்துறாங்க, 7 ரவுண்ட். அவ பாத்துருப்பாளா இல்லையா, நாலாவது ஆண்டு இந்த தேசத்தை கையில கொடுப்பாங்கன்னு பார்த்தாக்கா இவனுங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கானுங்க.
Kita main untuk ronda. Kita datang untuk ronda. அப்பயும் அவ்வளவு விசுவாசத்தை விடல, தாங்கி கொண்டிருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதில்கள் உடைஞ்சிச்சு. மதில்கள் என்ன ஆச்சு? அந்த வால் உடைஞ்சிச்சு. அந்த ஸ்லைட போடு. அவ வீடு காப்பாற்றப்பட்டுச்சு. அவ வீடு காப்பாற்றப்பட்டுச்சு. உள்ள கதைக்குள்ள ஒண்ணு ஃபுல்லா போல. இப்பதான் 2 முடிச்சிருக்கேன். நான் சீக்கிரமா போகிறேன். இதோட அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Because of one person, யாருனால? ஒரு ஆளுனால என் கர்த்தர் உலகத்தை பார்க்க முடியும். நம்புறீங்களா? 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 ஒரு ஆள் ரட்சிப்புக்கு வந்தனால அந்த தேசம் அழியப்பட்டுச்சு, அந்த தேசம் உடையப்பட்டுச்சு. அவ வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எந்த சேதாரமும் கர்த்தர் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாவ் ஃபேக்டர் சொல்றேன். இப்ப இயேசு கடவுள் ஜோசுவா கிட்ட சொல்லல, மோசஸ் கிட்ட சொன்ன மாதிரி 12 பேரை அனுப்பி பக்கத்து தேசத்தை போய் பாருன்னு சொல்லவே இல்லை வசனத்துல. ஜோசுவா அனுப்பி விட்டாரு 2 பேரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வணங்குச்சாங்க. ஜோசுவா அனுப்பி விட்டாரு 2 பேரை. இயேசு 2 பேரா ஊழியத்தை செய்ய அனுப்பி விட்டாரு. என்னத்துக்கு? உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. சோ அவளுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதுக்கு ஜோசுவா 2 பேரை அனுப்பி விட்டாரு. என் கர்த்தர் சொல்லவே இல்லை, ஆனா என் கர்த்தர் உள்ளத்துல வச்சுட்டாரு அந்த பாரத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஜோசுவா உள்ளத்துல வச்சுட்டாரு அந்த பாரம். எனக்காக ஒரு பெண்மணி காத்து கொண்டு இருக்காடா. அவ ஒரு விபச்சாரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவ என்னை தேடுறவளாக இருக்கிறா. ஹல்லேலூயா. அவரோட விசுவாசம் என் மேல ரொம்ப அதிகமாக இருக்குடா. அவ அற்புதத்தை பார்க்கல, அவர் அதிசயத்தை பார்க்கல, வசனத்தை கேட்டா. என்ன செஞ்சா? கேட்டா மாறுனா. கேட்டா மாறுனா. சொந்த உயிரை அர்ப்பணித்தா. என்னத்துக்கு? இவங்க 2 பேரை காப்பாற்றப்படணும். என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேரை காப்பாற்றப்படணும். அவரோட குடும்பமே காப்பாற்றப்பட்டுச்சு. Hallelujah. That's a wonderful thing. ஜோசுவா பேரு மாத்தினீங்கன்னா ஹீப்ரூல யேசுவா, the Lord salvation. Hallelujah. இயேசு பேரும் யேசுவா. Hallelujah. Hallelujah. என் கர்த்தர் என்ன செஞ்சாலும் அவர் திட்டம் போட்டு பயங்கரமா செய்வாரு. அந்த திட்டம் உங்களுக்கும் எனக்கும் புரியாது. இப்ப வரக்கூடிய காலத்துல உலகம் அழியலாம், எல்லாமே அழிஞ்சு போலாம். உங்க விசுவாசம் உங்களை காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட விசுவாசம் உங்க குடும்பம் காப்பாற்றப்படும். சொல்லி கொடுத்துருங்க. அவ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா, குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருப்பா. 40 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதையை சொல்லுகிறான். 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதையை இப்ப நம்ம சொல்லுகிறோம். அவருக்கு 40 வருஷத்துக்கு முன்ன கதையை சொன்னான். அவங்க கடவுள் ரேசிய 2ஆக பிறந்தாங்க. ஈஜிப்ட்ல இருந்து வந்தாங்க. ஈஜிப்டோட ராஜா ஒண்ணுமே செய்ய முடியல. அதெல்லாம் கேட்டா அவன் சயின்ஸ் அண்ட் வண்டரை பார்க்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் சயின்ஸ் அண்ட் வண்டரை பார்த்தோம். தேவனோட அற்புதம் என்னன்னு தெரியும். ஆனா எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? கேள்விக்குறி. அவன் வசனத்தை கேட்டா நம்புனா. நம்ம வசனத்தை கேட்டோம், அதிசயத்தை பார்த்தோம், நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரேன்னு பார்க்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? கேள்விக்குறி. ஹல்லேலூயா. பிகாஸ் நான் சொல்லுகிறேன், நீ உண்மையாக கர்த்தருக்குள்ள நடந்தனா, நீ உண்மையாக கர்த்தருக்குள்ள நின்றீங்கன்னா உங்களுக்கு எது நடந்தாலும் கர்த்தர் மாற்ற முடியும். அவருக்காக அவ ஒரு யாருங்க அவ என்ன போட்டுருச்சா? அவ ஒரு நீதிமான் போட்டுருச்சா? அவ பரிசுத்தமானவன் போட்டுருச்சா? இல்ல. அவ யாரு? விபச்சாரி போட்டுருக்கு, prostitute. But she changed her life. Hallelujah. அவளோட வாழ்க்கையை அவ மாத்துனா. அவ என்ன தெரியுமா சொன்னா? உங்க கடவுள் பயங்கரமானவர், படைச்ச பூமியை படைச்ச தேவனுங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் நம்ம கடவுள் யாருன்னு தெரியுதுல. நம்ம இப்படி இருக்கிறோம். என் பாஸ்டர் சொன்ன இருப்பாரு, அவருக்கு மாய்சலாம் ஏஜ் தாண்டிடுச்சு. ஏஜ் தாண்டினா கொடுக்க மாட்டாங்க, மாய்சலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மாய்சலாம்ல ஒரு 8,000 கொடுப்பாங்க.
பாஸ்டரு கிட்னி ப்ராப்ளம் ஆச்சுன்னா போய் சொல்லணும். அந்த வருஷம் ஏஜ் மாறிடுச்சு, அறுபத்தஞ்சு ஆகிட்டாங்க. பாஸ்டருக்கு மாய்சலாம் கிடைச்சிச்சு. ஒரு ஆள் விசுவாசம், ஒரு ஆள் தேவைக்காக என் கர்த்தர் மாத்தி அனுப்பார். அல்லேலூயா. சரி, அவங்களுக்கு தான் அப்படி நடந்துச்சுன்னா அவங்க பிள்ளைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. How much is the medicine? 90,000. 100,000 or 90,000? 98,000. அது நம்ம நினைச்சாலும் ரொம்ப கஷ்டம். நம்ம கொலெக்ஷன் சேர்ச்சில் போட்டிருந்தாலும் 98,000 ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஆஃப் 1%. She sick God. அவங்களோட அந்த உடல் நிலைக்கு அந்த மருந்து தேவை. மலேசியால அதை அப்ரூவ் பண்ணலன்னா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மருந்து. இன்சூரன்ஸும் கொடுக்க முடியாது. பிகாஸ் அது கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணலையா. ப்ரூவ் பண்ணாத கொடுப்பானுங்களா? கொடுக்க மாட்டாங்க. Because of 1%, God changed the whole entirety. அந்த அன்னைக்கு அந்த மருந்து அப்ரூவ் பண்றாங்க. 98,000 ரிலீஸ் பண்றாங்க இன்சூரன்ஸ். அதுக்கிட்டே சொன்னாங்க ஷேர் கிட்டே, உனக்கு வேண்டிய அற்புதம். The Lord can change anything for you. He can change the world upside down. உலகத்தை தலைகீழா மாத்த முடியும். அவர் உங்களை நேசிச்சார். Hallelujah. கேட்டீங்க, அவர் என்னை நேசிக்கிறார். He can change anything, any situation he can change. அப்படிப்பட்ட ரஹாபே பாவம் செஞ்சவ அவளே கர்த்தர் மாத்தி அமைச்சிட்டாருன்னா அங்க இருக்கிற வால் எல்லாம் உடைஞ்சிச்சு. அவ வீடு ஒண்டி ஸ்டெடியா இருக்குது. அது எப்படி? 99.9% உடைஞ்சிருச்சு. அந்த ஒரு வீடு காக்கப்பட்டுச்சு. பிகாஸ் அவரோட உள்ளம், அவரோட விசுவாசம். ஆமென். அந்த கயிறு தொங்க போட்டிருந்தாங்க. யார் வந்து பார்த்திருந்தா சொல்லியிருக்காங்க, கயிறு தொங்க போடணும், அவங்க வர்ற வரைக்கும் தொங்க போடணும். அந்த கயிறோட அர்த்தமே பாசோவர், ஜீசஸ் பிளட். அது வெறும் எந்த கலரும் இல்லை, சோப்பு கலர். அல்லேலூயா. என் கர்த்தரோட ரத்தம் உன் மேல இருந்துச்சுன்னா you are safe. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இப்ப கதைக்குள்ள ஒண்ணு கொஞ்சம் போவோமா டீடைல்ஸா? ஓகே, ஸ்லைட போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட. ஓகே, இங்க பாப்போம். 2 people, 2 choice, 2 destiny. அப்படி போவோமா? வாசிங்கள். யோசுவா 7:18. அவர் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராமின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். யார் சொல்? அல்லேலூயா. இப்ப இந்த ஆகானே நம்ம பாப்போம். இந்த ஆகான் என்னன்னா இஸ்ரவேல் மக்களுங்க ஏஐ கூட சண்டை போட போறாங்க. ஏஐனா இந்த கம்ப்யூட்டர் ஏஐ சாட் ஜிபிடி இல்லங்க, இது ஏஐ வேற ஏஐ, அது ஒரு கோத்திரம். அப்ப இஸ்ரவேல் மக்களுங்க ரெடி ஆயிட்டாங்க. எங்க வால் உடைஞ்சிருச்சு, மக்களுங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க, உள்ள போய் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டாங்க. சாவடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போறாங்க. அடுத்த இடத்துக்கு போகும்போது அப்ப சொல்றாரு, ஸ்பாய் பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க, நம்ம 2000 பேர் போனா போதும், கிளியர் பண்ணிடலான்னு. 2000 பேர் போறாங்க, அடி வாங்கி செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டு ஓடி வராங்க. ஜோசுவா மனம் உடைஞ்சு போயிட்டாரு. கர்த்தரே, நீ எனக்கு தேசத்தை கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லி அழுந்து அப்படியே படுத்துட்டாரு கீழே. தேவன் சொல்லுகிறா, எழுந்திரு, ஏன் அழுகுற? சம்டைம் worry, நம்மளோட கவலை அப்படி செய்யும். நம்ம ஆமாவா இல்லையா? கிடைக்காம போனாலும், யார் என்ன சொன்னாலும், எது வந்தாலும் நான் சொல்லுகிறேன், worry நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். அப்படியே உளுந்துட்டு ஆளும். அப்போ அவன் கதை சொல்ல, ஏன் அழுகுற? நீ அழகா கேட்டாலே நான் சொல்ல போறேனே, ஏந்திரி போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. அப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாம் பேசி கீசி நான் சுருக்கமாக உங்களுக்கு கதையை சொல்றேன். ஆனா டைம் வர போகுது. டைம் ஆண்டவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாரு. அதுல யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? அவன் பேர் சொல்லுங்க.
ஆஹான கண்டுபிடிச்சிட்டாரு. ஹான் கேக்குறாரு, ஹான் என்னையா செஞ்ச, உண்மைய சொல்லு. கர்த்தர் சமூகத்துல நிக்க வச்சு கேக்குறாரு. ஆன் சொன்னா, எனக்கு தங்கம் சில்வர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாச்சு. அவன் சொன்ன ஸ்டைல்ல சொல்றேன், கர்த்தர் ரொம்ப அன்பானவர் இருந்தாங்க, கர்த்தர் ரொம்ப அன்பானவர் இருந்தாங்க. நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அது தெரியாம என்னோட கேம் என்ன சொல்லுவீங்க, கூடாரம், என் கூடாரத்துல அப்படியே மண்ணு நோண்டி புதைச்சு வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து வந்து கொடுத்துறேன். இப்படிதான் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். கர்த்தர் அன்பானவர், நான் புதைச்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துறேன். சொல்லுவாங்க, என்னடா நீ இப்படி பண்ணிட்டீங்க. ஜூடாவின் கோத்திரம், ஜூடாவின் கோத்திரம். ஜூடா தெரியுமா? ஜூடா யாருன்னு பக்கத்து வீட்டுன்னு சொல்லிடாதீங்க, சேமன் விட்டுட்டு காமிக்கிறேன். ஜூடாவின் கோத்திரம். அப்ப அவன் அப்படி செஞ்சுட்டான். அப்புறம் ஜோசா சொல்றாரு, என்ன செய்யலாம் ஆண்டவரே, அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிடு, அவன் ஆடு மாடு குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிடு. எல்லாம் வராங்க, ஓடி வராங்க, ஓடி வந்து நிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவனோட எல்லாத்தையும், குடும்பம் ஆடு மாடு எல்லாத்தையும் எரிச்சு. அப்பதான் ஷோக் ஆகாதீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். நடக்கும். உங்க பேர் என்ன நினைக்கிறோம்? I know God very well. ஆச்சானா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு அவன் பேர் என்ன சொன்னீங்க? ஆஹான். ஆஹானுக்கு எல்லாமே தெரியும். ஆஹான் ஈஜிப்ட்ல இருந்தான். ஆஹான் ரேட்சிய கிராஸ் பண்ணான். ஆஹான் கர்த்தரோட மகிமையை பார்த்தான். ஆஹான் எல்லா அற்புதத்தையும் பார்த்தான். 10 வார்த்தைகளும் அவன் பார்த்தான். அவன் சின்ன பிள்ளையா இருந்திருக்கலாம், ஆனா அவனுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கும். வசனம் சொல்லுகிறது, மோசஸ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு ஜோசுவா கையில. நீங்க ஜோசுவா 1 படிச்சீங்கன்னா வசனத்தை கோட் பண்ணுவாரு, சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கர்த்தர் வார்த்தையை தான் முதல்ல சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. அற்புதத்தையும் பார்த்துட்டீங்க, அதிசயத்தையும் பார்த்துட்டீங்க, உங்க வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பாவத்தை அப்படியே புதைச்சி வைக்கிறோம், யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் நடந்துச்சு அவனுக்கு. ஜட்ஜ்மென்ட் டேல உங்களுக்கும் எனக்கும் அதுதான் நடக்கும். If we never guard our salvation, நம்மளோட ரட்சிப்பை நம்ம காத்துக் கொள்ளவில்லைனா, we will face the same consequence. அப்ப அவருக்கு என்ன நடந்துச்சுனா, இது பாருங்க, ஒரு ஆள் faith and salvation, one is sin and judgment. ஹalleluya. இப்போ இவங்க ரெண்டு பேரோட கம்பேரிசன் நம்ம பார்க்க போறோம். முதலாவது காரியம், ரஹாப் என்ன செஞ்சா? heard about God and believe. அவ என்ன செஞ்சா? தேவனோட வசனத்தை கேட்டா. நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. தேவனோட வசனத்தை கேட்டா, தேவனோட வார்த்தையை கேட்டா, அவங்க பேசுறதை கேட்டா, எல்லாத்தையும் கேட்டா, ரட்சிப்புக்குள்ள வந்தா. ஹalleluya. கர்த்தர் மாத்தினார், ரட்சிப்புக்குள்ள வந்தா. இவன் என்ன செஞ்சா? எல்லாத்தையும் பார்த்தான், அற்புதத்தை பார்த்தான், கடவுள் செஞ்ச மகிமையை பார்த்தான், தேவ பிரசன்னம் நடந்து அப்படியே அசைவாடுறதை பார்த்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப பாவத்துல போய் வந்தான். என்னது? ஏன் பாவம்? டிசோபே, கீழ்ப்படியிறது இல்ல. The one to obey, கீழ்ப்படியா முடியாதே. The last end உன்னோட desire என்ன ஆகும்? ஓகே, நெக்ஸ்ட் போங்க. நான் வந்து அற்புதத்தை பார்த்தனால நான் ஒபீடியனா இல்ல. faith வரும்போது நான் ஒபீடியனா ஆகும். நான் விசுவாசிக்கிறேன், அப்படா நம்புகிறேன், அப்படா கீழ்ப்படுகிறேன். அற்புதத்தை பார்த்தனால எனக்கு வந்து கேரண்டி, எனக்கு நான் அற்புதம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சாரு, நான் கேரண்டிங்க, நான் கேரண்டி, நான் பேருவேன். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. உனக்கு அற்புதம் செஞ்சிருப்பாரு, அடையாளம் செஞ்சிருப்பாரு, எல்லாம் செஞ்சிருப்பாரு. உனக்கு விசுவாசமோ கீழ்ப்படியவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லாமே செஞ்சாரு,
கை விட்டுருவாரு. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லை. புரிஞ்சாங்க? ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ரஹாப். அவ என்ன செஞ்சானா, அவளுக்கு கர்த்தர் மேல ஒரு பயம் வந்துச்சு. அவருக்கு ஒரு கர்த்தர் மேல ஐயோ பயம் வரும்போது என்ன வருதுன்னா, உங்களுக்கு யானை புறப்பட்டு வருதான். உலகத்தோட பயம் இல்ல, கர்த்தர் மேல நீ பயமா இருக்கும்போது, கர்த்தரை நீ பயத்துல நீ தேடும் போது, கர்த்தரை அன்றுவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் கரெக்டாக செய்யற அந்த பயம் வரும்போது, உலகத்து பயத்தை நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிற உனக்கு உலகத்து பயத்தை கொடுக்கல. கடவுள் மேல உனக்கு பயம் வரும்போது, fear of God is beginning of your wisdom. Amen. Hallelujah. அவனுக்கு என்ன வந்துச்சு? பயம் வரல, பாவத்தோட ஆசை வந்துருச்சு. ஐயோ தங்கமா இருக்க, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கலாமே, என் குடும்பத்துக்கு தேவைப்படுமே. குறுக்கு வழியில போயிடாதீங்க, பாவத்தை செஞ்சு வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குச்சாங்க? அப்ப அவ என்ன செஞ்சா, அவ விசுவாசமா இருந்து கிளைம் பண்றா, the Lord your God is God in heaven above and on the earth below. கடவுள் வானத்தின் பூமியும் அதிகாரம் செய்யற வல்லமையான உள்ள தேவன் அவளுக்கு தெரியுது. ஆனா அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, என் ஆசை தான் முக்கியம். கடவுளை நான் பார்த்திருக்கேன், அவர் அற்புதமா செய்வாரு, எனக்கு தெரியும். பட் என்னோட ஆசை முக்கியம். இப்ப எனக்கு தேவை பாருங்க, இவ்வளவு தங்கமா இருக்குன்னு இதை விட்டுட்டு போனா எப்படிங்க? அவனுக்கு ஆசை வந்துச்சு. இப்ப நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதோ அதுல ஜாக்கிரதையாக இருங்க. What is controlling you? Is it God or is it your desire controlling you? Check that. Okay, next நான் கொஞ்சம் சீக்கிரம். அவ ரிஸ்க் பண்ண, அவளோட வாழ்க்கைய நான் சொன்ன முதல்ல sacrifice பண்றா, ரிஸ்க்ல வைக்கிறா. ராஜா பார்த்தாங்க சாவடிச்சிருவானுங்க. தெரிஞ்சிச்சுன்னா என்னடா ரெண்டு பேரை வந்திருக்காங்க, நீ ஒளிய வச்சிருக்கியா, எப்படி இருக்கும்? இதே அந்த மாதிரி இந்த நாட்டுல நீங்க செஞ்சீங்கன்னா, வேற நாட்டு தரனா உங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட். நீங்க போய் வெளியே சுடாட்டி கூட பிரச்சனை இல்லை, ஆனா ஒளிய வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அவ தன்னை தானே கடவுளுக்கு அர்ப்பணித்து, இல்ல இவங்க கடவுளோட ஆளுங்க, இவங்களை பத்திரமாக பார்த்துக்கணும். அல்லேலூயா. இவங்க தெய்வ மனுஷனுங்க, இவங்களை பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும், இவங்களுக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது. அவர் உள்ளத்தை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட உள்ளம். இவங்க 2 பேர் வந்திருக்காங்க, இவங்க நல்லா நம்ம அவங்கள சேஃபா அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கு சாப்பாடு தேவை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டா. அவளுக்கு எவ்வளவு இருந்துச்சு தெரியல, அவளோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னா அவள் செய்யற வேலை தொழில் வேற. அல்லேலூயா. She sacrifices herself. She take a risk. என் உயிரே போனாலும் இவங்களை காப்பாத்திடணும். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன செய்யா, என் உயிரே போனாலும் நான் பாவம் செஞ்சிருவேன். நல்லா இருக்கு, அந்த தங்கெல்லாம் எடுத்து அப்படியே நான் என்னோட கப்பெட்டில வச்சிருந்தா என் பாவம் யாருக்கும் தெரியாது. நான் ஒளி வச்சிருந்தா யாருக்கு தெரிய போகுது? அதெல்லாம் பார்க்கையா போறாங்க. அந்த கூட்டத்துல கோடி ஜனம் மத்தியில அவன் எப்படி தூக்கிட்டு வந்திருப்பான்? எல்லாத்தையும் எப்படி ஹைட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான்? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், கிறிஸ்தவனா இருக்கும், பேர் தான் கிறிஸ்தவன், ஆனா உள்ள தோரத்தை தான் பார்க்க முடியல. ரொம்ப பயந்துருவோம் நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குள்ள. அல்லேலூயா. Be careful. Be careful. Sin, பாவம் always, always தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? எப்பொழுதும் ஒளிஞ்சிருக்கும். எப்படி ஒளிஞ்சிருக்கும்? ஆமாவா இல்லையா? யார் தான் நான் பாவம் செய்யறேன் அப்படி வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. அப்படி ஒளிஞ்சிருக்கும், உனக்குள்ளே நீ ஒளி வச்சிருக்க, உனக்குள்ளே நீ ஹைட் பண்ணிருக்க. பரவாயில்ல, யாரும் பார்க்கல. நான் போன வாரம் தான் பத்தி பேசினேன், 9 காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ந்துச்சாங்க. 8 காரியங்களை பத்தி பேசணும், ஒரு காரியம் விட்டுட்டேன், அதுதான் ப்ரைட்டை விட்டுட்டேன். Faith அப்படி இல்லை, willingly stand for God. I am okay, I want to stand for God. என்ன பாவத்தை எனக்கு வேணாங்க, எனக்கு போதுங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க, இது வேணாம். அவ வாழ்க்கை அப்படிதானே இருந்துச்சு. She already in the sin, she want to change her life. இவன்
பாவம் பக்கம் போகாமலே கர்த்தர் காத்து வழி நடத்தினாரு. அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அடையாளம் செஞ்சாரு. பட் அவனோட டிசைர் கடைசி என்னாச்சு? பாவத்தை செஞ்சு பார்ப்போம், செஞ்சா குடும்பமே பாதிக்கக்குள்ள வந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட், அவன் மூலியமாக குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த வீடு வீடுன்னு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? அதுதான் சபை, அதுதான் சபை. அவன் வீட்டுல போய் ஒளிஞ்சிருக்கு, அவன் வீட்டுக்குள்ள பத்திரமாக இருக்கு, குடும்பத்தோடு சபையில இருந்திருந்தா, குடும்பத்தோடு சபைக்கு வரா, குடும்பத்தோடு கர்த்தரை தேடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒண்டி செய்யல, குடும்பத்தோடு விசுவாசமாக இருந்தாங்க, குடும்பத்தோடு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாங்க, கர்த்தருக்காக இருந்தாங்க. அல்லேலூயா. அவன் குடும்பம் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். கர்த்தருக்கு தெரியும். இதுல பெரிய ஒரு ரகசியம் இருக்கு, நான் சொல்லுவேன். அப்புறம் அவன் என்ன செஞ்சான்? குடும்பத்துக்காக நான் பாவம் செஞ்சேன், என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, என் குடும்பம் நல்லா வாழணும், என் பிள்ளைங்களாம் நல்லா வாழணும், காசு பணமாக இருக்கணும், பாவம் செஞ்சான். என்ன ஆச்சு? குடும்பமே அவன் தொலைச்சிட்டான், குடும்பத்தை தொலைச்சிட்டான். ஒரு ஆளோட விசுவாசம், ஒரு ஆளோட நம்பிக்கை கர்த்தர் மேல உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அதே ஒரு ஆள் செய்யற பாவம் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனையை கொண்டு வரும். புரிஞ்சாங்க? பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, கடைசி 5. அவளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைஞ்சிச்சு. அவனுக்கு அவனோட லெகசியே என்னன்னா ஒரு வெக்கத்திற்குள்ள போய் இருந்துச்சு. அவளோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இவனோட வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட்டா என்னாச்சு? வெக்கத்துக்குள்ள போச்சு. கர்த்தர் இருந்துச்சு, அதே கர்த்தர் தான். பாசமான்னு சொல்றீங்க, அதே கர்த்தர் தான். Because everybody looking at the one side. But when the judgment came down, judgment வந்துச்சுனா, no more grace. Now you and I in the கிரீஸ்ல வாழ்ந்து கொண்டு இருக்கோம், கிருபையில வாழ்ந்து கொண்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமாங்க நரகம் எப்படி இருக்கும்னு? கிருபையின் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு எப்படி உங்களால கீழ்ப்படி முடியுமோ கீழ்ப்படி செய்யுங்க. கர்த்தரை தேடுங்க. அதிசயத்துக்கு வரும். இந்த ராகாபு இந்த மாதிரி செய்யும் போது, அவ வாழ்க்கை மாறும் போது, அவ வாழ்க்கை ஆசீர்வாதமாக, நீ உன்னோட வாழ்க்கை நீ எப்படி பாவம் செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் அதை திருப்பியும் எழுதி இருக்கிறார். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை எழுதுறார், உனக்கு ஒரு புதிய பிகினிங் எழுதுறார். அவ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சல்மன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணான். அவன் இந்த ஸ்பைஸ் வந்தாங்களே, ஸ்பை பண்ண வந்தாங்களே, அதுல ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை. அவளுக்கு பிறந்த பிள்ளை தான் போயஸ். ரூத்த கல்யாணம் பண்ணாங்க. பிறந்த பிள்ளை தான் ஜெசி, தாவீதோட அப்பா. தாவீது அந்த கோத்திரமா தான் வந்தாரு. தாவீதுக்கு வந்த லைன்ல தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லும் போதே எனக்கு கூஸ்பம் ஆகுது. உங்களுக்கு ஆவாதாங்க? இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமாங்க? முதலாவது நம்ம பக்கத்து வீடு தான். ஒரே பாவி அவ விபச்சாரம் சொன்னவங்க கர்த்தர் மாத்தி கர்த்தரோட கோத்திரமா அவ மூலியமா தான் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அவரோட பாட்டிங்க, அவரோட பாட்டி இயேசுவோட பாட்டியோட பாட்டிங்க அவ. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தர்னால மாத்த முடியும். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உன்னோட ஒவ்வொரு செய்யற ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மாத்தி அமைக்க முடியும். எப்ப நான் நீ கர்த்தருக்கு உன்னைய முழுமையா கொடுக்கும் போதுதான். அல்லேலூயா. நீ இப்ப இதோட டைட்டில் என்ன தெரியுமா? The first become last, the last become first. Understand?
நான் கிறிஸ்தவன், நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவங்க அப்படி சொல்ற டைம் இல்லைங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க கடவுளுக்கு அப்படி ஓடுவாங்க. நம்ம அவங்கள பார்த்து சிரிப்போம், இப்பதானே வந்திருக்கு, அதுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுவாங்களா? இப்பதானே வந்திருக்காங்க, என்ன தெரிய போகுது, இப்படிதான் ஓடுவாங்க. முத அவங்க பரலோகத்தை போய் சேர்ந்துருவாங்க, நம்ம சேருவோமான ஒரு கேள்விக்குறி. அம்மாவா இல்லையா? ஏன்னா நம்மள எப்படி பாக்குறோம், கர்த்தர் ரொம்ப நல்லா வருங்க, இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், எப்படி செஞ்சா முட்டிக்கால் போட்டு நம்ம சொன்னோம்னாக்கா வரலாம், ஓகே செட்டில், டோன்ட் டேக் அட்வான்டேஜ். கர்த்தர் உங்களுக்கு இந்த, எனக்கு அவரு தெரியும் நல்லா, ஃபேமிலி எனக்கு நல்லா புரியும். அவரு எனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாரு, அவரு எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வார். அப்படிலாம் நினைச்சுக்காங்க. I can go more deeper and deeper and deeper. நான் நிறைய காரியத்தை பத்தி பேச முடியும், 2 hours 3 hours என்னால பேச முடியும். அவ்வளவு காரியங்கள் எனக்கு தெரியுது, நான் கத்துக்கொண்டேன். பார்க்கறதுக்கு நம்ம கிறிஸ்தவங்க தான் சொல்லுகிறோம், ஆனா நம்மளோட ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்ல முடியும். What is happening? Can we go to heaven or not? Because கர்த்தர் சொல்லுகிற வசனத்துக்கு, உன் இறுதி காலம் வரைக்கும் உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஈச் டே நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிப்பு நம்மளை விட்டு எனி டைம் போயிடும். நம்ம செய்யலன்னா, நம்ம சரியான கர்த்தரை நம்பலன்னா, நம்புறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? சரி, சூழ்நிலை வந்துருச்சுங்க, ஓகே மன்னிப்பு கேக்குறீங்க, ஓகே. ஆனா அதே ரிப்பீட்டா செய்யும் போது நீங்க எக்ரிமெண்ட் போடுறீங்க. யார் கூட? சாத்தான் கூட. நீங்க உணர்த்து, நான் செஞ்சுட்டேன், ஓகே. உங்களை அறியாமலே ஒரு எக்ரிமெண்ட் போடுறீங்க. பாவம் செய்ய செய்ய மனசு கல்லாயம், தேவ ஆவி குரலை கேட்காது, ஒரு ரட்சிப்பை உன்னால காத்துக்கொள்ள முடியாது. புரிச்சாங்க? சொல்லிடாதீங்க, எனக்கு சின்ன பிள்ளைந்து எனக்கு நான் கிறிஸ்தவங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் அந்த மாதிரி தாங்க, சின்ன பிள்ளைந்து கிறிஸ்தவங்க தான், நான் என்னோட வாழ்க்கையை சொல்றேன். அப்ப யாராச்சும் புதுசா வந்தாங்கன்னா இப்படிதான் பார்ப்போம், ஒரு மாதிரி இவங்க பயங்கரமா செய்யறாங்க பாப்போமே. அவங்க அப்படியே படிப்படியா ஆறி பெரிய ஆளா வந்துருவாங்க. நம்ம அங்கேயேதான் இருப்போம். ஏன்னா நம்ம தான் குறை கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காரு, விஐபி. நான் சின்ன பிள்ளைல எனக்கு கர்த்தரை தெரியுமா, நான் அப்படிதான் இருந்தேன். கர்த்தரை மாத்தி அமைச்சாரு. அல்லேலூயா. இப்ப நான் பார்க்கும் போது என் வரக்கூடிய காலத்துல நான் பயம்னா என்ன பயம்னா, கர்த்தர் மேல ரொம்ப பயம் வருது. நான் பேசுற வார்த்தை, நான் நடந்து கொள்றது சில காரியங்கள், கர்த்தர் எப்பெல்லாம் உணர்த்துறாரு, இந்த பேச்ச குறை பிரச்சனை, இங்க இருக்காத கிளம்பி because I want to hear his voice only. அவரோட குரல் ஒண்டி நான் கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன். நான் என்னோட குரலை கேட்க போதும். என் குரலை நான் ரொம்ப கேட்டுட்டேன், ரொம்ப பட்டுட்டேன், ரொம்ப பார்த்துட்டேன், போதும். நான் அவருக்கு செவி கொடுக்க போறேன். காலங்கள் பயங்கரமா ஆகிக்கொண்டிருக்கு, தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கு. நீங்க உங்களோட ரட்சிப்பையும் என் ரட்சிப்பையும் பாதுகாத்துக் கொள்ளலன்னா அவனுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா, அதேதான் நம்மளுக்கு நடக்கும். கர்த்தர் அன்பானவர், அந்த அன்புல இருக்கும் போதே வந்துருங்க, கர்த்தரை தேடி வந்துருங்க, கர்த்தர் கூட பலமாக இருங்க. இது உங்களோட வீக்னஸா இருக்கு, அதை தூக்கி போடுங்க. கர்த்தரிடம் அந்த பலத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கேன், என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கேளுங்க. இந்த 21 நாள் உங்க வாழ்க்கை மாறும். இந்த 21 நாள்ல ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. It's only not in your life. உங்க குடும்பத்துல பாப்பீங்க, உங்க வேலை இடத்துல பாப்பீங்க, உங்க சபையில பாப்பீங்க. Hallelujah. God will change every single thing. God will change. அதனால தான் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து சொன்னார், நீ போய் பேசு. ரஹாப் அப்படிப்பட்டவர், அவன் வாழ்க்கையை அவன் மாத்தி அமைச்ச தேவன். அப்ப அவன் எப்படி வாஞ்சியோட இருந்திருப்பான், நான் கொஞ்சம் அதான் யோசிச்சு பார்த்திருப்பேன். எப்படி வாஞ்சியோட, அந்த பயத்தோட கர்த்தரை தேடி இருப்பான், இப்படி வாஞ்சியோட காத்து இருந்திருப்பான். அந்த கயிறு தொங்க போட்டாங்க, 6-7 நாள் அவங்க சுத்தர வரைக்கும் கயிறு தொங்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு ஆள் பார்த்திருந்தா போதும், அவங்க குடும்பத்தை அழிச்சிருப்பாங்க. அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன்னா, கர்த்தருக்காக உங்க மேல இருந்துச்சுன்னா யாரும் உங்க மேல கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. That is true. அது ஒண்ணுதான் உண்மை. கர்த்தர் கண்ணா உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது.
நீங்க கடலை கொந்தளிக்கலாம், உலகம் அழியலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், ஆனா அது உங்ககிட்ட நெருங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தொட கூட முடியாது. என் கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மதில்கள் ஒட்டஞ்சு விழுந்துச்சு. 99.9% எல்லாம் அடிச்சு ஒட்டஞ்சிச்சு. ஆண்டவர் அவங்க சொல்லல, மதில் நான் கொஞ்சோண்டு உடைப்பேன், நீங்க உள்ள குதிருங்கடா அப்படின்னு சொல்லல. நான் மதில்களை உடைப்பேன் தான் சொன்னாங்க. அல்லேலூயா. ரஹா வீடு மேல கை வைத்து வைக்கிறேன். அப்ப வீட்டுல எந்த காரணங்களும் தெய்வம் எல்லாத்தையும் பண்ண. கோடி மக்களுங்க ஆமிங்க இருந்தாங்க, ஒரு ஆள் கை வச்சிருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். இப்ப நான் சொல்றேன் 20 நாள் சம்பவம் திறக்க போறோம், வந்திருக்க மண்டே டு ஃப்ரைடேன்னு. இதுல ஒரு ஆள் கேட்பீங்க போன் அடிச்சு, எப்ப சொன்னாரு, எந்த மாசத்துல திறக்கிறாரு? அங்க 1000 பேர், 2000, 3000, 5000, 10,000 கோடி மக்களுங்க, யாருமே போய் கை வைக்கல. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? இந்த சின்ன கூட்டத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு வெளியே போனா நாளைக்கு போன் அடிச்சு கேட்பாங்க, எப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க? நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்களா? இல்லங்க, ஏன்னா வாட்ஸ்அப் நிறைய வருதுங்க, எதை பாக்குறதுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் கூட அவ வீட்டுல போய் கை வைக்கல. Amen. அப்பனா the obedience, the people obedience, how they obey to the voice. ஜோசுவா சொல்லிருப்பாரு, அவ வீட்டுல கை வச்சாங்க. அப்பலாம் மைக் இல்லைங்க, ஸ்பீக்கர் இல்லைங்க, மைக் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல. அப்ப எப்படி சொல்லிருப்பாரு? அதை எப்படி செவி கொடுத்து அந்த மக்கள் கேட்டிருப்பாங்க. அந்த வாரியர் அந்த வார்த்தையை எப்படி கேட்டுக்கொண்டு தைரியத்தோட போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வந்து இடத்தை கொடுக்குறேன், ஆனா திட்டத்தை கொடுக்கல, பிளான ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கல. நீங்க இப்படி போங்க. இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு வாக் போறோம்னா, ஒரு இடத்தை போய் தாக்க போறோம்னா, நம்ம என்ன செய்வோம்னா, லெஃப்ட்ல ஒரு 10 பேரு, ரைட்ல ஒரு 10 பேரு, நடுவுல ஒரு 10 பேரு, அதுக்கு பின்னாடி ஒரு பக்கத்துல ஒரு 10 பேரு தான். அப்பதான் சரியா இருக்கும் அட்டாக் பண்ண. தேவன் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. தேவன் சொன்னாரு, ஐயா உன் மேல வார்த்தையை படி, உன் மேல மோசஸ் எழுதுற வார்த்தையை படி, தியானி, போதும். உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையும் நீ நம்ம திட்டம் போட தேவையில்ல, வார்த்தையை படிப்போம், வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அதிசயத்தை செய்வார். மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவர்கிட்ட நெருங்கிக்கிட்டே போ, அவர்கிட்ட நெருங்கிக்கிட்டே போ, அவர் கட்டி பிடிச்சுக்க, அது போதும். You will be protected. அல்லேலூயா. உன்னோட ரட்சிப்பு காக்கப்படும். அல்லேலூயா. தட்டுங்க. ஆமென், ஆமென். உங்க ரட்சிப்பை விட்டுறாதீங்க. கர்த்தர் வரக்கூடிய காலங்கள் சீக்கிரமாக இருக்குது. ஆமென். வரக்கூடிய காலங்கள் சீக்கிரமாக இருக்குது. பாருங்க, அதோட லிங்க பாருங்க. 40 வருஷத்துக்கு முன்ன நடந்ததை அவ சொல்லி ரட்சிப்புக்குள்ள வந்துட்டா. 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்ததை இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரட்சிப்புக்குள்ள வந்துருங்க, தயவு செஞ்சு வந்துருங்க. இது வந்து ஒரு சாதாரண கதை இல்ல, உண்மையிலே நடந்தது. இப்ப வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் நம்புகிறேன். வார்த்தை உங்களோட பேசியிருக்கோம். கர்த்தர் வழி நடத்துவார். ரட்சிப்பை ஊற்றாதீங்க, கடவுளை பிடிச்சுக்கோங்க. அவர் வேற ஒன்றும் சொல்லுங்க, வேலை செய்ய, நல்லா வேலை செய்ய, கிறிஸ்தவங்களை நல்ல மினிஸ்ட்ரி செய்யலாம் சொல்லல. நல்ல வசனத்தை படி, நான் சொல்லுறேன் என்ன செய்யணும், என்ன மினிஸ்ட்ரி செய்யணும், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதை ஒன்றே விட்டுறாத, படிச்சு கொண்டே இரு, தியானம் பண்ணிக்கிட்டே இரு. நான் உன் கூட பேசிக்கிட்டே இருப்பேன். உன் கடைசி காலம் வரைக்கும் நான் உன் கூட பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. உலகமே உன்னை எதிர்க்கலாம். நான் இங்க வந்து அஜித் டைலாக் பேச வரல, எனக்கு என்ன பேசணும் டைலாக் வந்துருங்க. கடவுள் உன் கூட இருக்கிற வரைக்கும் யார் உன்னை எதிர்த்தாலும் பயப்படாத. என் பிள்ளைங்களுக்கும் அதான் சொல்லி கொடுத்தேன். யார் வேணாலும் உங்களை எதிர்க்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீ கடவுளுக்குள்ள இருக்கும் போது, கடவுள் கூட நீ தேடும் போது, கடவுள் நீ வாஞ்சியா இருப்ப, அதுக்கெல்லாம் ஃபஸ்டிங்ல இருக்கு. எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்டிங்ல இருக்கு. டிஷோனா பார்த்துருப்பீங்க, ஜின்னாலு, ஜேஜே. அவன் ஜேஜே என் பையனை சொல்ல தேவையில்ல, ஃபஸ்டிங் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். ஃபஸ்டிங் ஆகுது. இப்போ நான் சொன்னேன், என்னத்துக்கு ஃபஸ்டிங் பண்றீங்க? உண்மையாக இருங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிக்கணும், எழுதுங்க, சும்மா செய்யுங்க, தினைக்கும் செய்யுங்க.
கடவுள் என்ன சொல்லுவான்? அப்ப அவன் சொல்றான், அப்பா நீ என்கிட்ட சொன்ன, டாடியில வந்து ஏறிட்டு சொல்றான், அப்பா நீ என்கிட்ட சொன்ன the truth will set you free. அப்ப நான் சொன்னேன், ஆமா நான் சொன்னேன், எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னான். சரியா, என்ன யாரு என்ன சொன்னான்னு தெரியல, யாரு செட் ஃப்ரீயோன்னு எனக்கு புரியல. நான் சொன்னா, நான் இன்னைக்கு வந்து என்னோட மேத்ஸ் புக்கு ஆக்டிவிட்டி புக்கு எடுத்துருவேன். நான் அண்ணாட சொல்லுவேன்னு பேக்ல செக் பண்றா, புக்கை எடுத்தியா, எல்லா புக்கும் எடுத்து வச்சியான்னு செக் பண்ணியா. இல்லப்பா இந்த மேத்ஸ் ஆக்டிவிட்டி புக்கை வந்து நான் மறந்துட்டேங்க. ஆனா அந்த டைம் சப்ஜெக்ட் வந்துருச்சு, டீச்சர் வந்துட்டாங்க. அப்போ அவன் ப்ரே பண்றான், ஆண்டவரே நான் இந்த புக்கு எடுத்துருவேன், ஆக்டிவிட்டி புக்கு இதுக்கு வந்து இந்த பாடம் வந்து புக்கில் செய்யணும்னா என்னோட நோட் புக்கில் செஞ்சிச்சுன்னா நான் நோட் புக் எடுத்து வந்திருக்கேன், ஆண்டவரே ப்ளீஸ் என் உதவி செய்யணும். அவன் என்ன சொல்றான்னா, அந்த உண்மையா சொல்றாங்க. அப்ப அந்த டீச்சர் வந்து கிளாஸ்ல சொல்றாங்க, அன்னைக்குன்னு பார்த்து ஆக்டிவிட்டி புக்லாம் எடுக்க வேணாம், நம்ம நோட் புக். அப்ப அதுல ஒரு பையன் சொல்றானா, நாங்க தான் ஆக்டிவிட்டி புக் எடுத்து வந்திருக்கோமே, ஏன் எங்களுக்கு இதுல பாடம் கொடுக்கல? டீச்சர் சொன்னாங்களா, இன்னைக்கு நோட் புக்ல தான் சரியா போகணும், என் கர்த்தர் எதுவுமே மாத்துவார். ஹல்லேலூயா. நான் வந்து என் பையனை வந்து சொல்ல, உங்க வாழ்க்கையில நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் கர்த்தர் மாத்தி அனுப்பாரு. நான் கடத்துல இருக்கேன், எடுக்க முடியா, கர்த்தர் மாத்தி அனுப்பாரு. எனக்கு பிரச்சனை இருக்குங்க, துன்பம் இருக்குங்க, என் குடும்பம் இப்படி பேசுதுங்க, மாத்தி அனுப்பாரு. என் வேலை இடத்துல அப்படி பிரச்சனைங்க, என்னை எதிர்க்கிறாங்க, மாத்தி அனுப்பாரு. It's all about your heart. இத கொடுத்துருங்க அவர்கிட்ட, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே நான் இதோட முடிச்சிடுறேன், போட்டு அவங்க போயிடுவோம். நான் சொன்னல நிறைய பேர் வந்து அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம பார்ப்போம். அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம வேற செய்திக்குள்ள நம்ம போவோம். இந்த செய்தி உங்களை தொட்டிருக்கும், கர்த்தர் உங்களோட பேசிடுவார் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணியிருப்பாரு. வார்த்தையை உங்களை பலப்படுத்தி இருக்கிறோம். வார்த்தையை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை, கர்த்தர் வார்த்தை உங்களோட வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். எதுக்கு? கர்த்தர்கிட்ட கரெக்டாக நடக்கிறது. ஹல்லேலூயா. நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.